பாருங்க ரிவ்யூ பண்ணுறேன்னா சோறும் செம்ம சூடாக இருக்குது. இப்போ தானே வடிச்சது அதனால். சாதம் கம்மியாக வச்சுக்கணும். ஏன்னா கத்திரிக்காய் குழம்பு. எந்த கத்திரிக்காய் இது? ஏதோ ஒரு கத்திரிக்காய். கத்திரிக்காயும் போட்டு குழம்பும் அப்படியே. என்ன பார்க்க போறோம்னா எண்ணெய் கத்திரிக்காய் தான். எண்ணெய் கத்திரிக்காய் சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்ன கத்திரிக்காய் குழம்பு செய்யுங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம இப்போ அதுதான் பண்ண போகிறேன். ஆனால் நான் இந்த சட்டி கழுவி வச்சுருக்கேன். என்னது? மண் சட்டி கழுவிக்கு இந்த சட்டியை கழுவி. மண் சட்டி வைக்கலையா நீ? சரி பரவாயில்ல, இதுலேயே செய். பரவாயில்ல செய். சரி, நான் மண் சட்டியில் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுத்துருந்தேன். இந்த சட்டியில் செய்யறத விட நார்மலாக எண்ணெய் கத்திரிக்காய் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதுலேயும் வந்து மண் சட்டியில் செஞ்சால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து மண் சட்டி எடுத்து அப்படியே வச்சுட்டேன். சரி, நீங்கள் உங்கள் வீட்டில் மண் சட்டி இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்கும். சரி ஓகே, நம்ம எந்த சட்டியில் செய்யலாம்? அந்த பேன் பற்ற வச்சிடலாம். பேனை பற்ற வச்சுட்டு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கத்திரிக்காயை வந்து நல்லா எப்படி பண்ணி வச்சுருக்கேன். இதில் பார்த்துக்கணும் பூச்சி ஈச்சி இருக்கா அப்படின்னு. ஆனால் இந்த மாதிரி வரி கத்திரிக்காயில் வந்து பூச்சி இருக்காது. வரி கத்திரிக்காய், இந்த கத்திரிக்காய் பேர் வந்து வரி கத்திரிக்காய். வந்து ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். ஏன்னா இந்த கத்திரிக்காய் வந்து எண்ணெய் கத்திரிக்காய்ங்கிறது இந்த எண்ணெயிலே வேகிறது தான் எண்ணெய் கத்திரிக்காய். என்ன சமையல் எண்ணெய், கோல்டு வின்னர் எண்ணெய், கடல் எண்ணெய், எந்த எண்ணெயாக இருந்தாலும் சரி ஓகே. எண்ணெய் தண்ணி இல்லாமல் நீங்கள் தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. நான் தண்ணியிலே போட்டு வச்சுருந்தேன், இல்லைன்னா கருப்பாயிடும். இந்த இடம்லாம் வந்து கருப்பு விழுந்துடும். இப்படியே வெள்ளையாக இருக்கனால தண்ணியில் போட்டு வச்சுருக்கனால தான். எண்ணெய் சூடாகல, காம்பையும் பிக்கக்கூடாது. அதே மாதிரி எண்ணெய் கத்திரிக்காய் வந்து காம்பை பிக்காமல் அப்படியே எடுத்து சாப்பிட்றது தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். பார்த்து அப்பா சுட்டு விட்டுருக்கு. ஏன்னா தெரிக்குது அப்படின்னா அந்த தண்ணியோட சலசலப்பு இருக்கனால தான் தெரிக்குது. நீங்கள் வந்து தண்ணியில் செய்ய போகிறதுக்கு முன்னாடி 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தண்ணியில் நல்லா அலசிட்டு எடுத்து வச்சுருங்க. அந்த தண்ணியெலாம் வடிஞ்சதுக்கப்புறம் தூக்கி எண்ணெயில் போட்டு கரெக்டாக இருக்கும். நான் வந்து அப்படியே உடனே செய்யறதுனால அப்படி இருக்கு. என்ன சரி, 1/2 கிலோ வாங்கிட்டு வந்தேன். 4 தான் செய்கிறேன். கத்திரிக்காய் இன்னும் 2 பெருசு பெருசாக இருக்குது. எண்ணெயில் போட்டால் பத்தாது, அதுக்காக 2 மட்டும் வச்சுட்டேன். சரி, நாளைக்கு ஏதாவது குழம்பு வச்சு. இது வந்து எண்ணெய் கத்திரிக்காய் வந்து இவருக்கு அலர்ஜி சேராது, அதனால 1-2 சாப்பிடுவாரு. அவங்க அம்மா இருக்காங்க, எனக்கு பிடிக்காது. பிள்ளைங்களுக்கு ஊட்டி விட்டுறலாம். இந்த மாதிரி கத்திரிக்காயை வந்து திருப்பி விட்டு இதுலேயே வேக வச்சு எடுக்கணும். அதுதான் வந்து எண்ணெய் கத்திரிக்காய். இது வேக வச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வெடிக்குது பாருங்க, எப்படி வெடிக்குதுன்னு. நல்லா பொரிச்சு எண்ணெயிலேருந்து எடுத்தாச்சு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? பார்க்கவே சூப்பராக இருக்குது, வாய் வருது. சூப்பர். சரி ஓகே, இப்போ வந்து அதே எண்ணெயை வந்து நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வடகம் கேட்டிங்கன்னா, தாளிப்பு வடகம்னு கேட்டிங்கன்னா கடையில் கிடைக்காது, டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும். அப்புறமேட்டு சந்தைக்கெலாம் போனோம்னா அங்கே கிடைக்கும். மார்க்கெட்டில் இது அப்படியே ஒரு உருண்டை வந்து 10 ரூபா. பிரிச்சுக்காம எல்லாம் போடக்கூடாது. பட்டை, கிராம்பு, கடுகு, சோம்பு எல்லாரும் கருவேப்பிலை எல்லாமே கலந்துருக்கு போல இருக்கு. என்னென்னமோ. இதான் தாளிப்பு வடகம். இதை வச்சு புளி குழம்பு, மீன் குழம்பு, எல்லா குழம்புக்கும் நல்லா இருக்கும். நம்ம வந்து இப்போ தாளிப்பு வடகத்தை உள்ளே போட்டுடலாம். உள்ளே போட்டாச்சு. அதோட ஒரு 6 பூண்டு பல்ல நசுக்கி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துடலாம். அப்புறமேட்டு ஒரு கருவேப்பிலை வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துடலாம். அதுக்கப்புறமேட்டு ஒரு வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருவோம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் வந்து நல்லா கிளறி விட்டுடலாம். இதுக்கப்புறமேட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அதையும் போட்டு நல்லா நம்ம உப்பு சேர்த்து கிளறினால அந்த காய்கறி தக்காளி வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இப்போ வந்து நல்லா வதக்கிடலாம். அந்த கறி வத்தல் போட்டியில் வாசனை எப்படி கும்முன்னு தூக்குது பற்றியா? தாளிப்பு வடகமா வாசனை சும்மா கம்மன்னு அடிக்குது. நெக்ஸ்ட் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சத்தூள், அதுக்கப்புறமேட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாத்தூள்,
அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் தூள் இருக்கும் இல்லையா, அது வந்து 2 டேபிள் ஸ்பூன். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். 2 நிமிஷம் அப்படியே எண்ணெயில் வதக்கினோம்னா அதோட பச்சை வாசனை எல்லாம் போகும். நெக்ஸ்ட் வந்து ஒரு எலும்புச்சம்பழத்துக்கு அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அதோட கரைசலும் இப்போ வந்து சேர்த்துடலாம். இது இப்போ திக் பேஸ்ட்டாக வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ மசாலா போட்டிருக்கனால நல்லா கொதிச்சாதான் அதோட வாசனை எல்லாம் போகும். அந்த பச்சை வாசனையெல்லாம் கொதிச்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம கத்திரிக்காய் போடுறத பார்க்கலாம். ஒரு லெமன் சைஸுக்கு எடுத்த புளி தண்ணியை மட்டும் ஊற்றக்கூடாது. அதை புளியை வந்து கரைச்சி எடுத்த தண்ணியும் அதோட வந்து 2 டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணியும் சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியும் நல்லா சேர்ந்து புளியெல்லாம் நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம கத்திரிக்காய் போடணும். நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ வந்து நம்மளுடைய குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இப்போ இந்த எண்ணெய் கத்திரிக்காயை வந்து நம்ம இது உள்ளே போட்டுடலாம். எடி அழகாக மிதக்கிறார்கள். மாசா இருக்கு நிஷா. நெக்ஸ்ட் வந்து இந்த குழம்பு வந்து இந்த கத்திரிக்காய் மேலே எடுத்து போட்டோம்னா அதில் உள்ள உப்பு காரம்லாம் இந்த கத்திரிக்காயில் வந்துடும். இப்போ இதோட நம்மளுடைய குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்மளுடைய கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. அப்படியே ஒரு 5 நிமிஷம் சிம்மில் இருந்துச்சு அப்படின்னா கத்திரிக்காயில் நல்லா ஊறிடும். கத்திரிக்காயோட டேஸ்ட் அந்த குழம்புலையும் இறங்கிடும், குழம்போட டேஸ்ட்டும் கத்திரிக்காயில் ஏறிடும். சாப்பாடு ரெடியாக இருக்குது. இனிமேல் தான் நாங்கள் சாப்பிட போகிறோம். சாப்பாடு ரெடியாக இருக்குது. சரி, அதுக்கு முன்னாடி நம்ம வந்து டேஸ்ட் மட்டும் பார்த்துடலாம். ஏன்னா தம்பி பாப்பாலாம் தூங்குறாங்க. எழுந்ததுக்கப்புறம் எல்லோரும் சாப்பிடுவோம். சூப்பராக இருக்குது எண்ணெய் கத்திரிக்காய். வாழ்த்துக்கள். நீங்களே இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ட்ரை பண்ணி பாருங்க. அந்த வடகம் கண்டிப்பா எல்லா கடையிலையும் கிடைக்கும். கிடைக்கல அப்படின்னா அதுக்கு வந்து ஜீரகம், மிளகு, வெந்தயம் அதை வந்து சேர்த்து தாளிச்சுக்கோங்க. வேற எதுவும் இல்லை. நமக்கு வந்து நிஷா வந்து எங்களோட மத்தியான சாப்பாடு இதுதான். பாப்பா தூங்கிட்டு இருக்கா, தர்ணேஷ் உட்காந்துருக்காரு. அவர் கத்திரிக்காய் திங்க மாட்டாரு. அதனால இப்போ நம்ம வந்து ரிவ்யூ பண்ணிடலாம். நிஷாவும் ரிவ்யூ பண்ணியிருப்போம், பார்த்துருப்பீங்க. இப்போ பாருங்க ரிவ்யூ பண்ணுறேன்னா. சோறும் செம்ம சூடாக இருக்குது. இப்போ தானே வடிச்சது, அதனால் சாதம் கம்மியாக வச்சுக்கணும். ஏன்னா கத்திரிக்காய் குழம்பு. எந்த கத்திரிக்காய் இது? ஏதோ ஒரு கத்திரிக்காய். கத்திரிக்காயும் போட்டு குழம்பும் அப்படியே சாப்பிட்றலாமா நிஷா? சாப்பிட்றலாமா? அப்பா மரண சூடு. கத்திரிக்காய் அதை விட சூடு. எப்படி ரிவ்யூ பண்ணுறது? நீங்கள் சின்ன கத்திரிக்காய் எடுத்திருந்தா சீக்கிரம் இருக்கும். எத்த பெரிய கத்திரிக்காய் எடுத்து தட்டில் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கு நிஷா. ஏன்னா நான் வந்து லைட்டாக ஒரு கல் உப்பு பத்தலை. லைட்டாக ஒரு கல் மட்டும் உப்பு பத்தலை. உப்பு போட்டால் கரெக்டாகிடும். இது அப்படியே தான் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் என்ன சூடு நாட்டுக்கு வந்துடும். ஐயோ, ரிவ்யூ பண்ணுறதுக்குள்ளே போதும் ஆகும் போல இருக்க. அதே மாதிரி சுட சுட சாப்பிட்டா நல்ல டேஸ்ட். அதோட டேஸ்ட் அதனால தான் சுட சுட நிஷா வைக்க சொல்லிட்டேன். ஆமாம், சுட சுட சாப்பாடு சுட சுட குழம்போட அப்படியே சாப்பிட்டா தான் வேற மாதிரி இருக்கும். வேற லெவலில் இருக்குது தம்பி. நீ குழம்பு மட்டும் ஊற்றி சாப்பிடுங்க. கத்திரிக்காய் அப்படி இல்லை. ஊதுறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் இருக்குங்க சார். கொஞ்சம் சாதம், அதோட கத்திரிக்காய். இந்த எண்ணெயில் பொறுத்து இருக்கும் அந்த டேஸ்ட் அப்படியே இருக்குது. அது இந்த மசாலாவோட டேஸ்ட்லாம் உள்ளே போகும். இன்னும் சூப்பராக இருக்குது. வேறு லெவல். ஓகே, பாய்.